ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்எஸ் பிளாக். நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. மீனில் எப்படி கட்லட் செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். என்ன ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் இருக்க பொருட்கள் தான் ஃபிஷ் கட்லட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒவ்வொன்றா பார்ப்போம். இது உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து அதை அவிச்சு வச்சிருக்கிறேன். மற்றது 2 வெங்காயம் எடுத்து சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்த 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை சின்னனா கட் பண்ணி வச்சிருக்குது. மற்றது கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது 2 முட்டை. இது 200 கிராம் டின்மீன் எடுத்து அது நடுவில் இருக்கிற முள்ளுகள் எல்லாம் அகற்றி போட்டு அதை சின்ன சின்ன பிணைஞ்சு வச்சிருக்குது. மற்றது இது ரஸ்க் தூள் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்குது. ஓகே, இவ்வளவு மீன் கட்லட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை பத்த வச்சு சட்டியை வைப்போம். சட்டி சூடாயிட்டு இப்ப வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விடுவோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய போடுவோம். இதோட கருவேப்பிலையும் போடுவோம். இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் மிளகு தூள் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வெங்காயம் நல்லா பொரிய தேவையில்லை. ஒரு அரைவாசி பொரிஞ்சா காணும். ஓரளவு பொரியட்டும். இப்ப நாங்க அவிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு ஓரளவு மசிப்போம். மசிக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவுங்க. கையெல்லாம் கழுவியாச்சு. ஆக மசிக்க தேவையில்லை. ஓரளவு கடிவிடக்கூடிய மாதிரி நோமலா மசிப்போம். இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிற மீன்டினை போடுவோம். போட்டு நல்லா வதக்குவோம். இந்த மீன் பச்சை வாசம் போறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா காணும். இனி என்ன செய்ய போறோம்டா, மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மீனும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு கொஞ்சம் உப்பு விட போறேன். இப்ப நான் கொஞ்சமா உப்பு போட போறேன். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வச்சேன். இப்ப நான் அதால கொஞ்சமா உப்பு போடுறேன். நீங்களும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் சேமன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யற? இனி இதை சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, சின்ன சின்ன உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும் சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து வச்ச முட்டையை உடைச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப காத்தட்டிய வச்சு எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் சூடாகுது. அதுக்கப்புறமா ஊட்டி வச்சிருக்கிற உருண்டை எடுத்து நாங்க முட்டையில போட்டு நல்லா துவைப்போம். அதுக்கு பிறகு
ரஸ்கு தூள்ல வந்து அதை வந்து துவைச்சு நல்லா எடுப்போம். எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துல வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரஸ்கு தூள்ல துவைச்சு எடுத்தாச்சு. இனி இதை பொரிச்செடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டுது. இப்ப ஒன்றா போடுவோம். ஆனா ஒரு நன்மை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிடிச்ச ஒரு நன்மை என்னண்டா யூடியூப் திறந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல சாப்பாடு வாய்க்கு ருசியா சாப்பாடு இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இதை வந்து நாங்க வேகிறதுக்கு திரட்டி விடுவோம். நல்லா பொன்னுரமா வேற இறக்குவோம். எல்லாம் பொண்ணு தான் வருது. பொறிக்க எல்லாம் பொன்னுரமா தான் வரும். ஒன்றும் பொண்ணா மாறுது இல்லையே, மாறாதானே? எல்லாம் பாருங்க ப்ரௌன் கலர்ல வரும். இப்படி சொல்ல நாங்க நடுக நீங்க பொண்ணை பற்றி கேட்கறீங்க. இப்ப பாருங்க நல்ல பொன்னுரமா வந்துட்டுது. இனி இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போடுவோம். சரி, ரெடி ஆயிடுண்ணே, சாப்பாடு ரெடி ஆயிட்டுண்ணே. நீங்க சாப்பிடணும். என்ன கொஞ்சம் படியேண்ணே. ஓகே, பேச என்ன பிடிக்கல. ஓகே பாருங்க, ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிட்டு பார்க்கவே சூப்பரா இருக்கு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ஃபிஷ் கட்லெட் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு என்ன. பாருங்க வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. சரியா? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொல்றேன், உண்மையாவே நல்லா வந்திருக்கு. இதை வந்து இப்படி நான் சாப்பாடு வந்து நீங்களே வீட்டில் வந்து தயார் செய்து சாப்பிடலாமே. ஏன்னா உண்மையாகவே உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வந்து கை நேரம் செல்லாது உங்களுக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உடம்பு செய்து முடிச்சிடலாம். உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களோட பிள்ளைகளோ உங்களோட எல்லாருக்குமே நல்லா. அப்போ அப்போ வீட்டிலே தயாரித்து சாப்பிடுங்க. மற்ற வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ். இன்னொரு வீடியோ சந்திப்போம்.